எதிர்காலத்துக்கு இந்த மாதிரி லஞ்சம் இருக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் லஞ்சம் இல்லாமல் இருக்க முடியாது. எல்லாம் இப்போ லஞ்சம் ஊறி போச்சு மனசுக்கு மக்களுக்கு. ஆனால் லஞ்சம் இல்லாமல் பார்க்க முடியுமான்னு தெரியல. ஏன்னா அதில் வந்து சுதந்திரம் எவ்வளோ கஷ்டப்பட்டு வாங்கினாங்க, எவ்வளோ உயிர்கள் போயிருக்குன்னு லாஸ்ட்டாக சொல்லியிருக்காங்க. ஆனால் மக்கள் இப்போ உணர முடியாது. ஏன்னா காலகட்டங்கள் அந்த மாதிரி ஆயிடுச்சு. மக்களுடைய ட்ரெண்டும் அந்த மாதிரி மாறிடுச்சு. ஏன்னா என்ன சொல்கிறதுன்னா இப்போ அதிலே தான் இருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த லஞ்சத்திலே தான் இப்போ நாடு வளைஞ்சு. லஞ்சம் இல்லைன்னா இப்போ நம்ம உயிர் இல்லாத மாதிரி ஆகிடுச்சு இப்போ காலகட்டம். அனிருத் வந்து இந்த படத்தை மியூசிக் பண்ணியிருக்காரு. ஃபர்ஸ்ட் பார்ட்டில் ஏஆர் ரஹ்மான் சார் பண்ணியிருக்காரு. எப்படி நான் பண்ணியிருக்காரு இந்த படத்தில்? இப்போ நம்ம பண்ண முடியுமா? ஒரு ஆளை நம்ம குறை சொல்லக்கூடாது. ஒரு இப்போ ஏஆர் ரஹ்மான் அவர் வந்து ஜீனியர் நானிக்கிட்ட இருந்து வந்தவர். அவருடைய சாரம் அதிகம். ஏன்னா இவர் முயற்சி பண்ணுறாங்க, இல்லைன்னு சொல்ல முடியல. ஏன்னா அவர் பண்ணி தான் நல்லா தான் இருந்திருக்கும். ஏன்னா அவருக்குன்னு ஒரு திறமை இருக்கு இல்லையா? இப்போ உங்களுக்குன்னு ஒரு திறமை இருக்குது, எனக்குன்னு ஒரு திறமை. என் திறமையை அடுத்தவங்க சொல்ல முடியாது. நம்ம வந்து அடுத்தவங்க மாதிரி வருவான வாய்ப்பே கிடையாது. ஏன்னா நம்ம கைரேகையே இப்போ 800 கோடி பேர் மக்கள் இருக்காங்கன்னா 800 கோடி கைரேகையும் வேறு. எப்படி நம்ம அந்த கைரேகை மாதிரி நம்ம வர முடியாது. அவங்களுடைய இது வேறு, நம்மளுடைய இது. அது முதல்ல நம்ம புரிஞ்சுக்கணும். அவங்கள மாதிரி வந்துடும், இவங்கள மாதிரி வந்துடும், இப்படி தான் நம்மளை மாதிரி யார் வருவான்றதை நம்ம யோசிக்கிறதில்ல. நம்ம திறமை நம்மக்கிட்ட இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவரும் திறமை இல்லைன்னு சொல்ல முடியாது. ஏன்னா மியூசிக் பண்ணியிருக்காங்க, நல்லா பண்ணியிருக்காங்க. அவர் பண்ணி தான் அவருடைய திறமை அவர் இருந்திருக்கும். இப்போ நம்ம யார் இவங்க தான் தப்பாக பண்ணிட்டாங்க, ஏன்னா நம்ம பண்ண முடியுமா? நமக்கு பண்ண முடியாது. இந்த வேலையில் எந்த வேலையும் அப்படி தான். அதனால் நம்ம எந்த வேலையும் குறை சொல்லாமல் இருந்து உயர்த்தி எல்லாத்தையும் பேசுனா இன்னும் நல்லா எதிர்பார்க்கலாம். படம் அருமையான படம் தான், நல்ல ஒன்று. ஆனால் மக்களுக்கு ரீச் ஆகுமான்னு தெரியல இது. நல்ல படம் அப்படின்னு ஆமாம் ஆமாம். ஆனால் ஆரம்பத்துலேருந்து படத்துக்கு நெகட்டிவான விமர்சனம் தான் வந்துட்டு இருக்கு. ஸோ படம் ரொம்ப லேக் ஆகுது, ரொம்ப ஸ்லோவாக இருக்குன்ற மாதிரி சொல்கிறாங்க. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? படம் கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருக்குது. இருந்தாலும் ஏன்னா மக்கள் வந்து என்ன சொல்கிறாங்க, என்டர்டைமில் இருக்காங்க. 1008 சூழ்நிலை, டென்ஷனு அதில் இருக்காங்க. கொஞ்சம் இன்னும் ஃபாஸ்ட்டாக, ஏன்னா காலம் வந்து வேகமாக போய்கின்ற காலம். இன்னும் கொஞ்சம் பரபரப்பாக இருந்தால் கொஞ்சம் நல்லா இருக்குன்னு எதிர்பார்க்குறாங்க. ஆனால் படத்தினுடைய கதை உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வேறு மாதிரி இருக்குது. ஆனால் கருத்து பார்த்தீங்கன்னா நல்லா இருக்குது. ஏன்னா இது லஞ்சம் இல்லாமல் வரும். ஆனால் வாய்ப்பு இல்லை. ஏன்னா எல்லாருமே லஞ்சத்தில் தான் இருக்கிறோம். இப்போ நீங்களும் நானும் எல்லாம் சேர்த்தேன், நானும் ஓகேன்னு சொல்லலை நான். ஏன்னா இப்போ அதில் தான் இருக்கிறோம். அதுலேருந்து மாற முடியுமான்றதே தெரியல. இல்லை, அதில் மாறுற மாதிரி காமிச்சிருக்காங்க. வீட்டிலே இருக்கவங்களாம் அந்த மாதிரி இருக்காங்க அப்படின்ற மாதிரிலாம் காமிச்சிருக்காங்க. அது மாற முடியும்னு நினைக்கிறீங்களா? வாய்ப்பே கிடையாதுன்ற. ஏன்னா இப்போ நடிச்சுக்கிறவரே இப்போ மாற முடியாது. இப்போ நடிக்கிறாங்களே அதெல்லாம் இப்போ ஒரு கதாபாத்திரமாக எடுக்கிறாங்க, பண்ண முடியல. ஏன்னா அவங்களே லஞ்சம் இப்போ பார்த்தீங்கன்னா பண்ணலை. ஏன்னா எல்லோரும் நடிக்கிறாங்க, எல்லோரும் வரி கட்டுறாங்களான்னு சொல்ல முடியாது. அவங்க வீட்டிலே சூழ்நிலை இருக்குது. ஒன்றும் இல்லை, அவன் சக ஊழியருக்கு கஷ்டப்படும் போதே பண்ண முடியும். கோடிக்கணக்கான பணம் வச்சுருக்காங்க. ஒரு சக ஊழியருக்கு உதவி பண்ண மாட்டுறாங்க. அது என்னன்னு தெரியல. கடன் கூட கொடுக்கலாம், அப்புறம் கூட வாங்கிக்கலாம், அது வேறு விஷயம். ஆனால் அது கூட செய்ய மாட்டுறாங்கல்ல. இப்போ நம்ம கஷ்டப்படுறாங்க. இப்போ நம்ம கீழே ஒருத்தர் வேலை செய்கிறாரு, அவர் குடும்பம் கஷ்டப்படுறான்னு பணம் இருந்தால் கூட அந்த கொடுக்க மனசு வர மாட்டேங்குது. கோடிக்கணக்கான ரூபாய் சும்மா ஆடம்பர செலவு பண்ணுறாங்களே தவிர கொடுக்கறதுக்கு உதவி இல்லை. கேட்டால் நான் அங்கே போகிறேன், இங்கே போகிறேன், ஆப்பிரிக்காவுக்கு போகிறேன், அண்டார்டிக்கு போகிறேன், பேஸுக்கு போகிறேன்னு கூட காட்டுறாங்க. அதில் ஆனால் பிரயோஜனம் என்ன இருக்குது? இங்கே இந்த இடத்தையே நம்ம சுத்தப்படுத்த முடியல. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ இது உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா இப்போ காவேரி நீர் வேணும்னு போராடுறாங்க. ஆனால் நம்ம மழை பெஞ்சால் நம்ம கடலில் திறந்து விட்ருவோம் அவ்வளோ தனியாக. இப்போ நியாயமாக பார்த்தீங்கன்னா நமக்கு தான் அதிக மழை பெய்யுது. 1000 இது பெய்யுது. மற்ற ஸ்டேட்லாம் கம்மியாக தான் பெய்யுது. ஆனால் 1000 பேஜ் நம்ம வச்சுக்கிறது இல்லை. என்ன காரணம் நமக்கு தெரியல. ஏன்னா மக்கள் காவேரிக்காக போராடுறேன்னு சொல்கிறாங்க. ஏன் நம்ம ஊரில் அணை கட்டுங்கன்னு போராட மாட்டுறாங்க? ஏன்னா மாற்று சிந்தனை இல்லை நம்மக்கிட்ட. மாற்று சிந்தனை வர வைக்க முடியல நம்மளை. இளைஞர்களாம் சரி, இப்போ யாராக இருந்தாலும் சரி, அந்த மாற்று சிந்தனை நம்மக்கிட்ட இல்லாமல் இருக்குது. லஞ்சத்தில் போய் கோடிக்கணக்கான ரூபாய் பணம் சேர்க்கணும்னு நினைக்கிறாங்க. ஆனால் என்ன பண்ண முடியும்? எதனா 10 பைசா எடுத்துன்னு போக முடியுமா? ₹1 கூட எடுத்துன்னு போக முடியாது. ₹1 நம்ம பாடியை கூட எடுத்துன்னு போக முடியாது. ₹1 கொடுங்க, அதில் பாக்கெட்டில் இருக்கிற கனமாக இருக்கும். நம்ம பாடியாவது எடுத்துன்னு போட முடியாது. அப்போ இது மக்களுக்கு விழிப்புணர்வு வந்து நல்லது செய்யணும்னு நினைக்கணும். நம்ம மட்டும் ஒரு ஆள் நினச்சா போதும், எல்லோரும் நினைக்கணும். இது ரொம்ப கீழே இருக்கிறவங்களுக்கு உதவி செய்யலாம். வெளியே போய் பார்த்தீங்கன்னா இந்த தர்மம் பண்ணணும்னு சொல்லிட்டு இப்போ ஊரெல்லாம் கொடுப்பான். ஆனால் வீட்டு வேலைக்காரனுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டுருப்பான், அவனுக்கு கொடுக்க மாட்டான். அவன் கிழிஞ்சி போன சட்டை போட்டிருப்பான். ஏன்னா நான் நிறைய வீட்டில் பார்த்துருக்கோம். நம்ம கார்பெண்ட் வேலை செய்கிறோம். நிறைய வீட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆடம்பர ஒரு கல்யாணம் நடக்கும், 1000 துணி எடுப்பான். ஆனால் அந்த வீட்டு வேலைக்காரனுக்கு ஒரு துணி எடுத்து கொடுக்க மாட்டான். ஆனால் அவன் சந்தோஷமாக அந்த ஆத்மா பார்த்தீங்கன்னா சந்தோஷமாக முதலாளிக்கு வந்து கல்யாணம் நடக்குதுன்னு ஆனந்தமாக வேலை செய்வான். ஆனால் நமக்கு இன்னும் அந்த பொது அறிவு வரல, இன்னும் அந்த சிந்தனை வரல, நற்சிந்தனை வரல. ஏன்னா இப்போ தான் அமெரிக்கா வந்து இதை கண்டுபிடிச்சிடறாங்க, நாசா கண்டுபிடிச்சிடறாங்க. நம்ம ஆளுங்க நிறைய கண்டுபிடிச்சிருக்காங்க. அதை நம்மளாம் எடுத்துகிட்டு வரணும். அதெல்லாம் கொஞ்சம் இது பண்ணணும். ஏன்னா சுதந்திரம் வாங்கியிருக்காங்கன்றது சும்மா சாதாரண விஷயம் கிடையாது. ஏன்னா நம்ம 10,000 ஆண்டுகளாக நம்ம சும்மா ஒரு பேச்சுக்கு சொல்கிறோம், 10,000 ஆண்டுகளாக நம்ம வாழ்கிறோம். ஆனால் எந்த நாட்டையும் நம்ம போய் அடிமைப்படுத்தலை. ஏன்னா எல்லா நாட்டுக்கு போனால் கூட அந்த நாட்டை பலப்படுத்தியிருக்கோம், அறிவு கொடுத்துருக்கோம். இன்றைக்கி நேரத்தில் நம்ம அறிவு இல்லை. நமக்குலாம் வந்து சொல்கிறாங்க 1000 வருஷத்துக்கு 200 வருஷத்துக்கு இவங்க கல்வி, நம்ம கல்வி அறிவு தான் உலகம் ஃபுல்லாக இருக்குது. ஏன்னா அதை நம்ம தெரிஞ்சுக்கணும். நம்ம தெரியாதனால நமக்கு வந்து அது தெரியல. அது நம்ம மனித இயல்பு வந்து தெரியணும்.
அன்பு மலர்னு நம்ம சொல்லியிருக்காங்க. அன்புனா ஏற்றுக்கொள்ளுதுன்னு அர்த்தம். அதை நம்ம புரிஞ்சிக்கணும். புரிஞ்சு அதை செயல்படுத்தி மக்களுக்கு வந்து விழிப்புணர்வு ஏற்படுத்தி முடியும்னு நினைக்கிறேன். ஆனால் வாய்ப்பில்லை.